ஷார்ட்டு எங்கங்க 6 சுத்துறதெல்லாம் பார்த்தா நீ இருக்குது சம்பவம் இருக்குது. செல்வல்ல வேற இல்ல ஜாமாய் போச்சா. கௌதம் என்ன பண்ற பாப்போம் தம்பி. ஐயோ நோ பாலு 6. நேற்று தான் போய் புது பேட் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஆள் அதிகமாகுது, வேலு உட்காரு வேலுன்றான். அம்பையருக்கே இப்படி சண்டை போட்டுருந்தீங்கன்னா எப்படிடா போங்கடா, வெயில் வர வந்துடா. ஆப்பரண்ட் வெயிட் பண்றாங்கடா. சிரிச்சினே போடா கௌதமி அம்பையரு கூட. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? பட் இந்த வாரம் எப்படி போகுதுன்னு தெரியல. நம்ம பசங்க வேற வெயில 3 வாரமா விளாடல. அதனால வந்து சரியா போலிங் போடலன்னா போன வாரம் விளாடல, 3 வாரம் விளாடல. அதனால அதனாலதான் சொல்லுவானுங்க சரியா பேட்டிங் இல்லைன்னா 3 வாரம் விளாடல, மழை பெஞ்சுது, அதனால வந்து ஃபார்ம்ல இல்லைன்னு. இதெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா பாருப்ப. இருந்தாலும் நம்ம டீம் பசங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டாஸ் போட்டாச்சு. என்ன பண்றான்னு பாப்போம். பேட்டிங் தான் சூஸ் பண்ணிருக்கோம். யார் என்ன அப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கும். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து அவெஞ்சர்ஸ் குடும்பத்துல வந்து புது வாரம் வந்திருக்காரு. ஹல்க் நம்ம பாத்துருப்போம்ல, ஹல்க் பேட் பாத்திருப்பீங்க. இந்த வாரம் வந்து நம்ம கிட்ட இருக்குது தானோஸ் பாக்குறீங்களா, போடுறான். இதுதான் தானோஸ். பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருப்பான் தானோஸ். சும்மா அந்தராகிறானா அட்டகாசமா இருப்பான். பார்ப்போம் இந்த பேட்ல வந்து 6-4 அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். சும்மா வந்து ஸ்கூப்லாம் சும்மா வேற லெவல்ல விளாடலாம். அந்த மாரி அட்டகாசமா இருப்பான். பார்ப்போம். நம்ம டீம் வந்து இப்போ விளாட போறாங்க. ஓப்பனிங்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். எப்படி விளாட்றானுன்னு தெரியல. பார்ப்போம், நல்லா இருக்கும். ஃபுல் வீடியோ எடுக்க போறேன், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சுத்துறதெல்லாம் பார்த்தா நீ இருக்குது சம்பவம் இருக்குது. செல்வல்ல வேற இல்ல அம்பையர் யாரு போகணும் சண்டை போட்டுக்கிறாங்க. டீம் கேப்டன் வைஸ் கேப்டனும் யாரா அப்படி முடிவு எடுத்து போங்க. யாராவது கௌதம் அம்பையருக்கே இப்படி சண்டை போட்டுருந்தீங்கன்னா எப்படிடா போங்கடா, வெயில் வர வந்துடா. ஆப்பரண்ட் வெயிட் பண்றாங்கடா. சிரிச்சினே போடா கௌதமி அம்பையரு கூட. நம்ம டீம்ல வந்து குமார் அண்ணனும் பிரசாந்தும் பேட்டிங்கு. எவ்வளோ ஸ்கோர் அடிக்க போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம், நல்லாயிருக்கும். அடுத்த பால் ஷார்ட்டு எங்கங்க 6. ஓவர் மேட்ச்சு. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஓவரு. முதல் பால் 4. இந்த பால் பார்ப்போம். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாருன்ட்டு 6-4. அடே எங்க அப்பா, பால் போயிச்சா 6ங்க. பிரசாந்த் பாப்போம் 6-4. அடே எங்க அப்பா, தலைக்கு மேலே போச்சு, அவுட்டுங்க. பார்ப்போம். திவாகர் ஸ்ட்ரைக்கில் போல்டுங்க. குமார் அண்ணன் பார்ப்போம் 5வது ஓவர். போடு எங்கேயோ போயிடுச்சுங்க. 4 கைஸ் 4. குமாரண்ண சரியான ஷாட்டு. இது பிரேமன் வரைக்கிறப்பல இன்னும் நல்லா இருக்கும். அப்போ கூட ஹெல்மெட்டை கைட்டலங்க கைஸ். அங்கே பாருங்களேன், ஹெல்மெட்டை கைட்டாமே நிற்கிறான். ஒன்றும் புரியல. பார்ப்போம் பேட்டிங் ஆடும்போது கைட்டுறானான்ட்டு. இந்த பால் பார்ப்போம் 6-4 குமாரண்ண ஸ்ட்ரைக்கில் போல்டுங்க. பால் பார்ப்போம். மணி பேட்ஸ்மேனு அவுட்டு. என்னங்க ஐயோ மீண்டுமா. பேட்ஸ்மேன் பேரு கௌதமே. பாப்பா என்ன பண்றாருன்ட்டு. என்னங்க அந்த பால் வர வரைக்கும் பாக்குறான், அப்புறம் அது போற வரைக்கும் மறுபடியும் பாக்குறான். சாரி. அதே மாதிரி பால் போகுது, போல்டு. ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. வெளியே அப்படி காட்டிக்கிறான், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. அவுட்டு. என்னங்க டீம் இந்த நேரத்தில் போய் நிற்குது. வராங்க, ஒரு பால் ஆடுறாங்க, அவுட்டு. அடுத்து இவன் வரான் ஆனஸ்ட்டு. இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்த பால். இந்த பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓடு எங்கப்பா, இங்கே 6. எங்கேயோ போய் வந்துச்சுங்க 6ங்க. அடுத்த பால் ஒரு 6 அடிச்சிருக்காப்புல. அடுத்த 6 அடிக்கிறாரான்னு பார்ப்போம்.
போடு. அடுத்த 6. அப்படியே எங்க அப்பா அதே இடம் அதே பிளேயரு 6. பால் இந்த பால் என்ன பண்றாங்க பார்ப்போம். 6 போறான்ட்டு ஷாட்டு 6ங்க. 3 6 வச்சிருக்காப்புல இது வரைக்கும் ஆனஸ்ட். அடுத்த பால் இந்த பால் நான் பார்ப்போம். 6 போறான்ட்டு போல்டு. கைஸ் டீம் ஸ்கோரு பார்த்தீங்கன்னா 8 ஓவர் மேட்ச்சு 77-78 அடிச்சா வின்னு ஆப்போனன்ட் டீமு. பட் நம்ம டீம் வந்து எப்படி பவுலிங் போட போகிறான்னு தெரில. பார்ப்போம். அது ஃபுல் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க, நல்லாயிருக்கும். நேற்று ஃபுல்லாக என் கூட தான் இந்த பேட் வாங்கும்போது புது பேட் வாங்கும்போது நீந்தாவேலுன்னா இப்போ வந்து உட்கார வச்சுட்டு என்ன கதை. என்னைக்குமே வந்து நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். நீ அப்புறம் கூட்டி வந்த சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லத்திய திங்கிறியா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிடாதீங்க. இதான் ஆசையை அப்படியே கூப்பிடுறானுங்க. கூட்டின்னு வந்து பார்த்தா உட்கார வச்சிடறானுங்க. சரிங்க கிச்சி கிச்சி மூட்ற இன்னும் நல்லா சரிங்க. போன வாரம் வரதுக்கு முன்னாடி புது பேட் வாங்கணும், நீ தான் வேலு நல்லா ஓப்பனிங் ஆடுவ அப்படின்னு சொன்னான் டீம் கேப்டனு. நேற்று தான் போய் புது பேட் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஆள் அதிகமாக வேலு உட்காரு வேலுன்றான். இது என்ன நியாயமா? ரொம்ப தவறான செயல், ரொம்ப தவறான செயல். என்னன்னு ஒண்ணு எனக்கு புரியல. டீம் கேப்டன் கேட்டா பேய் கதெல்லாம் ஓட்டுறான். அடுத்த பால் இந்த பால்லாம் பார்ப்போம். 6 போறான்ட்டு அடே எங்க அப்பா ஆளே இல்லைங்க. என்னங்க இது டிஃப்ரெண்டா இருக்குது ஷாட்டு. இந்த மாரி போட்டாங்கன்னா டீம் சீக்கிரம் வெளியே போயிடும் போல. நம்ம டீமு எங்க போது பாருங்க, ஆளே இல்லை. ஒரு பவுலர் வந்து 12 ரன் குத்தான், 2வது பவுலர் போயினுக்கிறான். நம்பர் காமிச்சிட்டு போவோம். விக்கி 3ஆம் நம்பரு. இவன் எவ்வளவு கொடுக்க போறான்னு தெரியல, பாப்போம். இவ்வளோ தொழு வந்து போடுறாங்க காய்ச்சிங்க பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் பாருங்க. 180-200 இருக்குன்னு நீர் ஸ்பீடு. பார்ப்போம். ஐயோ என்னங்க போட்ட வேகத்தில் பால் போய் நிற்குது. சிங்கிள் தான் பால். இந்த பால் என்ன பண்ணுற பார்ப்போம். போட்ட வேகத்திலே பால் போயிடுச்சுங்க. 6 கைஸ். பார்த்தீங்கன்னா 3வது பவுலர் வந்துக்கிறா போல. அவன் ஒரு 6 ரன் குத்துருக்கான். மொத்தம் 18 ரன் குத்துக்கிறாப்புல. இல்ல நீங்க நான் சொல்ல தேவையில்ல, அதுவா போயிடும். போங்க அந்த எப்படியே தூக்கி போடுங்க. அந்த தயவுசெய்து அதை மட்டும் போட்டுறாதீங்க, வெயிட் பண்ணி வச்சுருவாடுங்க. கௌதம் என்ன பண்ற பாப்போம் தம்பி. ஐயோ நோ பாலு 6. அப்படியே திரும்ப இப்படி திரும்பனா சிரிக்கிறா பாருங்க. சிரிப்பு அழகும். ஒரு 12 ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவரில் ஒரு 6 போச்சு. இப்போ இவனுக்கு ஓவரில் முதல் பாலே 6 போகுது. இந்த பால் பார்ப்போம். 6 போறான்ட்டு போடு. இங்கே தான் இருக்கு. ஐயோ 4. ஈஸி பால் தத்துருக்கலாம், ஆனால் 4. தம்பி அள்ளி குத்துட்டு போறாப்பல. பார்ப்போம். கண்ட்ரோல் பண்ணி போடுன்றாரு நம்ம டீம் கேப்டன். கண்ட்ரோல் பண்ணி போடுறாரா இல்லைன்னு பார்ப்போம். டீம் ஸ்கோர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33 ஆப்போனன்ட்டு. அடுத்து நம்ம டீம் கேப்டன் போடுறாரு. ஐயோ போட்ட முதல் பாலே வெல்கம் பண்ணிட்டாங்க. 6. அந்த பால் பார்ப்போம். 6 போறான்ட்டு அவுட்டு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ அடுத்த பாலும் ஒரு 6 பாருங்க. 2 6 கொடுக்குறாப்புல. ஒரே ஒரு விக்கெட்டு தான். ஃபீல் பண்ணுறது நீங்களே பாருங்க. அடுத்த பால் தினேஷ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 6 போறான்ட்டு அடுத்த பாலும் 6. தலைவன் 3 6 கொடுத்துருக்காப்புல டீம் கேப்டனு. 3 6 கொடுத்துட்டு தலைக்கீழே கொஞ்சம் வந்து நிற்கிறாப்புல. இந்த பால் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். பிரசாந்த். ஐயோ என்னங்க பிரசாந்த் ஓவர்லேயும் போயிடுச்சு 6. உல்டாஸ் பால் 6. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ அடுத்த பாலும் வெல்கம் 6. என்னங்க யார் போட்டாலும் 6 போகுது. இந்த பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 6 போறான்ட்டு ஆடே எங்கள் அப்பா அடுத்த பாலும் 6. அது மாதிரி விக்கி 3ஆம் நம்பர் பால் பிளே ஓடிக்கிறாப்புல 6. அந்த குமார் என்ன ரியாக்ஷனை பாருங்க. என்ன இப்படி குத்துனுக்குறானுங்க, யார் போட்டாலும் பால் 6 கொடுக்குறாங்கன்னு பார்த்துனுக்குறாப்புல. சோகமாயிட்டாப்புல. அங்கே ஒருத்தன் பாருங்க, அவன் சோகமாயிட்டான். இங்கே ஒருத்தர் பாருங்க ஸ்டென்னாகி நிற்கிறாப்புல. என்னப்பா எல்லாரும் 6 கொடுக்குறீங்களேன்ட்டு.
பார்ப்போம் அடுத்த பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பிரசாந்த் 6 4 போல்றா. ஐயோ அடுத்த பால் தொடர்ந்து 6ங்க காய்ஸ். 4 6 3 6 மேட்ச் வின்னு ஆப்போனன்ட் டீம். என்னங்க இது இப்படி ஆகி போச்சு. இவன் ஓவர்லேயும் 6, இவங்க 2 பேரும் ஓவர்லேயும் 6. சார் இவன் ஓவரில் 4 இவன் ஓவரில் 6. என்னங்க நடக்குது ஒன்றும் புரியலையங்க. மேட்ச் தோத்துட்டுங்க. இவங்கிட்ட குதிந்தா கூட நல்லா போட்டிருப்பாங்க. அப்போ இவங்கிட்டையும் வாய்ப்பு கொடுக்கலங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. கேப்டன் அதான் கேப்டன் சரியில்லை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவருடைய ரியாக்ஷன் மட்டும் பார்ப்போம். என்ன சொல்ல வராரு விரும்புறாரு அதை மட்டும் என்னாச்சு கேப்டன்? எங்க நம்ம மிஸ் பண்ணோம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப அழகு. இதை நான் வீடியோ முன்னாடியே சொல்லிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்தது இந்த சாக்கு இந்த சாக்கு அந்த சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. மெயின் பிளேயர் வேலு வேற டீம்ல இல்லை. வேலோட சாபம் தாண்டாது உட்கார வச்சிக்கல. ஏட்டா ஒருத்த 6 குத்தா போலாம்ல. டீம்ல போறவெல்லாம் 6 குத்திக்கலாம். எப்படா தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்து கையா விட்டு பாத்துக்கிறாமண்ணா தூக்கி ஏந்து அப்படியே வந்து விளாட்றானுங்களாம். என்னத்த சொல்றது இவனுங்களை வச்சுக்கின்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கைஸ் மேட்ச் வந்து தோத்துட்டோம். என்ன சொல்றதே புரியல. ஏன்னா யாரு போட்டாலும் 6 போகுது. ஒருத்தர் போட்டால் பரவாயில்ல. அப்படியே அடுத்தடுத்த போலர் வாங்க. அடுத்தடுத்த போலர்லையும் 6 4 6 4ன்னு போய் நிற்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். என்னன்னு ஒன்றும் புரியல. பட்டு செகண்ட் மேட்ச் கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரில. பார்ப்போம். கைஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம். செகண்ட் மேட்ச் வந்து டாஸ் போட்டிருக்கோம். அதேமாரி வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டீமு. இந்த செகண்ட் மேட்ச் பேட்டிங் எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம டீம் வந்து இறங்கியிருக்காங்க. பிரசாந்த் அண்ட் அப்பு. பார்ப்போம் பேட்டிங் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. போன மேட்ச் ஒரு 77 தான் அடித்தோம் ஸ்கோரு. இப்போ செகண்ட் மேட்ச் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 90னா அடிக்கணும். அதுதான் சேஸ் பண்ண முடியும். பார்ப்போம் என்ன நடக்குது. பிரசாந்த் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. போடு கீழே ஃபீல்டரு அவுட்டு. என்னங்க இது அவுட்டு? முதல் பாலே அவுட்டுங்க பிரசாந்த். இங்கே பாருங்க அப்பு பாருங்க. ஆடே கப்பா தானூஸில் ஆட போகிறான் அப்பு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பால் 6 போகிறான்னு பார்ப்போம். அப்படியே எங்கள் அப்பா அற்புதமான ஷாட்டு 6 பால். இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். 6 6 அவுட்டுங்க. விட்டாருங்க. 6 4 தெரில. 3வது ஓவரு பார்ப்போம். அப்பு ஸ்ட்ரைக்கில் ஓடு. ஆஹா பால் கீழேங்க. ஓட்டோரே பிடிப்பாரோ. அவுட்டு. பார்ப்போம் அடுத்த பால். இந்த பால் நாடு பார்ப்போம். டீம் கேப்டன் ஆடுறாரு. ஓ என்னங்க இது ரொம்ப ஸ்பீடு வர மாதிரி ஜெருக்கெலாம் கொடுத்து ஆடுறான். அடுத்த பால். இந்த பால் நாடு பார்ப்போம். 6 4 பா ஷாட்டு நோ பாலு 6. 3 ஓவருக்கு 34 ரன்னு. பார்ப்போம் டீம் கேப்டன் ஆடிட்டுருக்காரு. செகண்ட் மேட்ச்சு பார்ப்போம். நல்லாயிருக்கும். பார்ப்போம் அடுத்த பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 6 4 போடு. நல்ல ஷாட்டு. பால் எங்கேயோ போயிடுச்சுங்க 6. அடுத்த பால். இந்த பால் பார்ப்போம். 6 4 இங்கே தாங்க இது பால். அவுட்டா? அவுட்டுங்க. கைஸ் நம்ம டீம்ல இருந்து 2 பேர் நைஸா வரானுங்க. நீங்களே பாருங்க. அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் நிறத்த விட்டு நகண்டிங்க. மற்ற டீம் கேப்டன் வேலு போய் பேட்டிங் இறங்கினாரு. சரி டீம் கேப்டன் இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு முதல் பாலர்ஸ் ஆயிட்டுனா போல்ட் ஆகி போச்சு. எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய் பால். டீம் கேப்டன் என்ன பண்ணுற பார்ப்போம். போல்டு. நான் அந்த ஸ்டிக்கு, டீம் கேப்டன் இந்த ஸ்டிக்கு. 2 பேருக்கு இதான் வித்தியாசம். அடுத்த பால். இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். 6 4 அதே எங்கள் அப்பா நல்ல ஷாட்டு. ஆனால் கீழே வந்து ஃபீல்டரு அவுட்டு. அடுத்த பால் என்ன பண்ண பார்ப்போம். கௌதம் அவுட்டு. லாஸ்ட் பாலு. அதை அட்டன் பண்ணுறது வந்து நம்ம டீமில் வந்து விக்கி வந்திருக்காப்புல. பார்ப்போம் இவர் லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்ட்டு. சிங்கிள். அதுவும் அப்படி பாருங்க. லாஸ்ட் ஓவரு லாஸ்ட் பாலு. பொறுமையாக ஒன்றுக்கிறான் பாருங்க.
செகண்ட் மேட்ச் நம்ம டீம் எவ்வளோ ஆடினாங்க பார்த்தீங்கன்னா 58 ரன் தான். பட்டு இது பத்தாது. பட் யாருமே சரியாக ஆடல. நானும் வந்து செகண்ட் மேட்ச் என்னை இறக்கி விட்டார் டீம் கேப்டனு. சரி தானும் செத்துன்னு போனேன். அடித்தா முதல் பால் 6 தண்டான்னு போனேன். கஷ்டம் பார்த்தா முதல் பாலே அவுட் ஆகிட்டேன். அது கொஞ்சம் சங்கட்டமாகுது. அது இப்போ தானே வந்துக்கிறாப்புல பேட்டு. அதனால் போக போக நல்லா ஆடிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த வாரம் பெருசாக இல்லைங்க. பட்டு இந்த மேட்ச் வந்து நம்ம நல்லா போலிங் போட்டால் வின் பண்ணிடலாம். செகண்ட் மேட்ச்சு பார்ப்போம். டீம் கேப்டனாக யோசிக்க போகிறான்னு தெரில, பார்ப்போம். எல்லாம் போலர் தான் அங்கே போகிறதெல்லாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இந்த வாரம் தோத்துட்டு என்ன சார் சொல்லு. நம்மகிட்ட எல்லாம் முடியுமாண்ணே? நம்ம பசங்க பாஞ்சுல அடிச்சாங்க. 2 மேட்சுமே தோத்துட்டோம். என்ன சொல்றதுன்னு தெரில. இது தோத்தது காரணம் பார்த்தோன்னா டீம் கேப்டன் தான் நான் சொல்லுவேன். ஏன் வேலு அப்படின்றீங்களா? 2 மேட்சுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை திரிசாவை கரம் பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். இவனுக்கு என்ன பண்ணிடுறது, சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக போய் பேட்மிண்டன் விளாட்றது, வெடிய விளாட்றது, கண்ணு மூச்சு விளாடிட்டு அப்படியே இங்கே வந்துடுறது. இங்கே வந்து என்ன பண்ணுறது, தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளாடி அவுட் ஆகிட்டானுங்க. அதில் 2 பேர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டானுங்க. 2 ஸ்டார்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போயிட்டானுங்க. அதனால் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா டீம் கேப்டன் தான் காரணம். அடுத்த வாரம் இந்தமாரிலாம் விளாடாதீங்க. சனிக்கிழமை போய் நைட்டு ஃபுல்லாக வெடிச்சு விளாடாதீங்க. விளாட்னா தோல்வி காரணம் இப்படி தான் நடக்கும். அதனால் அடுத்த வாரம் பார்ப்போம். அது மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, பார்த்தீங்களா ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சோன்னுமே எனர்ஜியாக சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன பண்ண இது காரணம் நாங்கள் எங்கள் டீம் கேப்டன் தான்.